நீங்கள் ஞானம் இல்லாமல் இழந்தது எல்லாத்தையும் கர்த்தர் மாற்றுவார். இனி ஞானம் இல்லாமல் நீங்க ஏமாந்து போக மாட்டீங்க. நீங்க இனி வெட்கப்பட்டு நிற்க மாட்டீங்க. இனி உங்க கையில இருந்து அந்த இழப்புகள் வராது. இனி உங்களை யாரும் ஏமாத்த முடியாது, ஏமாத்த முடியாது. கர்த்தர் உங்களுக்கு புத்தி இல்லை, மகா புத்திய கைகளை மேல உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம், சொல்லுங்க பார்க்கலாம். இந்த வார்த்தை நம்முடைய தலையின் மேல் அப்படியே இருப்பதாக. கர்த்தர் நம்மை புத்தியினால புத்திமான்களாய் கர்த்தர் மாற்றுவாராக. ஞானத்தில் தேறினவர்களாய் ஆண்டவர் மாற்றுவாராக. எங்க போனாலும் ஏமாந்துட்டு வருகிற அந்த சூழ்நிலையை கர்த்தர் நம்மை விட்டு முழுவதும் மாற்றி உங்களுடைய கையிலே கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த பொறுப்பை புத்தியாய் செய்யக்கூடிய கிருபையை கர்த்தர் தயவாய் தருவீராக. கேளுங்க அப்பாட்ட, கேளுங்க அப்பா. புத்தியாய் நடக்கணும், புத்தியாய் நடக்கணும். மகா புத்திமானாய் என் பிள்ளை போகிற இடத்துல புத்தியா நடக்கணும். இனி ஏமாந்து வரக்கூடாது. ஜெபம் முடிஞ்சதற்கு பிறகு இயேசுவே, எந்த இடத்திலும் நாங்கள் வெட்கப்பட்டு போகாதபடிக்கு சொல்லுங்க, புத்தியாய் நடப்பதற்கு. ஆமென். சொல்லுங்க அப்பா, புத்தியாய் நடப்பதற்கு கர்த்தர் எங்களுக்கு கிருபை தருவீராக, கர்த்தர் தருவீராக, கர்த்தர் தருவீராக. ஹல்லேலூயா. நீங்க இந்த காரியத்திற்காகவும் ஜெபிக்கணும். நீங்க எப்படி நடக்கணுமா மாமா? புத்தியா நடக்கணும், புத்தியா நடக்கணும். அப்போ தாவீது அவ்வளோ பெரிய மரண கண்ணிலிருந்து காப்பாற்றப்பட்டது எப்படி அப்படின்னு சொன்னா, அவனுடைய சமயோஜித புத்தி பாருங்க. ரொம்ப புத்தியா நடக்கிறான். ஆனா நம்ம நிறைய பேர் எப்படி இழந்துட்டு இருக்கோம் பாருங்களேன். நம்ம புத்தி கெட்டவங்களா இருக்கிறோம். நிறைய பேர் புத்தி கெட்டவங்களா இருக்கிறாங்க. நம்ம காரணம் இல்லாமல் நம்ம தண்டிக்கப்படுகிறோம். நம்ம நிறைய பேர் சங்காரமாகிறோம். எதனால சங்காரமாகிறோம்னா, வேதம் சொல்லுது, என் ஜனங்கள் அறிவில்லாமல் சங்காரமாகிறாங்க. எப்படியாமா? நம்ம நிறைய நஷ்டப்படுவதற்கு காரணம், வருத்தப்படுவதற்கு காரணம் அறிவில்லாம, ஞானம் இல்லாம. எப்படி பணத்தை இழந்தீங்க? ஞானம் இல்லாம. கொண்டு போய் அவனுடைய கையில எப்படி கொடுத்தீங்க? ஞானம் இல்லாம. புத்தியே இல்லை. அந்த நேரத்தில் புத்தி நமக்கு ஒர்க் அவுட் ஆகலை. அவங்க சொன்னதுதான் கேட்டுருச்சு. ஐயோ, எவ்வளோ கொடுமையான வாழ்க்கை, எவ்வளோ கொடுமையான ஒரு காரியம். நிறைய பேருடைய வாழ்க்கையை பார்த்துருக்கேன். புத்தி இல்லாமல் ஏமாந்துட்டு இன்னைக்கு நிற்கிறாங்க. அது அவங்க ஏமாத்துறாங்கன்னு நமக்கு தெரிய வேண்டாமா? இது ஒரு பெரிய பொல்லாத குழின்னு நமக்கு தெரிய வேண்டாமா? எப்படி அந்த இடத்துல ஒரு சின்ன பிள்ளைங்க கூட பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல தப்பிக்கிறாங்க. ஒரு சின்ன பிள்ளை கூட அந்த இடத்துல ஞானமா இது தப்புன்னு தெரியுது. ஆனால் பெரியவங்க நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. அவ்வளவு படிச்சிருக்காங்க, அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. எனக்கு சிலருடைய வாழ்க்கையெல்லாம் கேட்டு பார்க்கும்போது அப்படியே அழுகையா வரும். பாருங்க, கவர்மெண்ட் ஹெட் மாஸ்டர் ஒரு அம்மா, அவரும் ஹெட் மாஸ்டர், அவங்கள 2 பேரும் ஹெட் மாஸ்டர். ஆனா அவங்களுக்கு கன்னியாகுமரி மாவட்டத்தில் 1.5 கோடி ரூபாய்க்கு ஒரு வீடு இருக்குது. 2 பேருமே அவங்க பிள்ளைங்க 2 பேரும் அவங்களும் டாக்டர். ஆனா இவங்க கூட படிக்கிற அந்த டீச்சர் சொல்றாங்க, இந்த மாதிரி பேங்க்ல கொஞ்சம் நகை இருக்காமா, அது ஏலம் போடுறாங்க, நீங்க வேணா வாங்கிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி. அப்படின்னா 50 லட்சம் ரூபாய் நகை 15 லட்சம் ரூபாய்க்கு கிடைக்கலாமா? எவ்வளவு லட்சம் ரூபாய்? 50 லட்சம் ரூபாய் நகை 45 லட்சம் ரூபாய் கிடைச்சுன்னா பரவாயில்ல, சரி ஓரளவு ஏதோ அர்ஜென்ட்ல பண்றாங்கன்னு வைக்கலாம். 50 லட்சம் ரூபாயினுடைய நகை 15 லட்சத்துக்கு எப்படி கிடைக்கும்? அப்போ என்ன பண்ணணும்? கடைக்கு நான் வாங்குறோம்னா என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டா, ஒன்றும் இல்லை, நீங்க 15 லட்சத்தை இப்போ பேங்க்ல கட்டிடுங்க, கொடுத்துட்டீங்கன்னா அவ்வளோதான், உங்களுக்கு நான் 2 நாளையில ஏலம் அறிவிக்கப்படும். ஒன்றுமே கேட்காம, அதுவும் பேங்க்ல டைரக்டா பேங்குக்கு அனுப்புனா பரவாயில்ல, அந்த இடையில நின்னார்ல பர்சன், அவருடைய பேருக்கு என் பேருக்கு போடுங்க, என் பேருக்கு போட்டால் தான் கரெக்டாக ரீச் ஆகும். இது என்ன ஒரு புத்தி? 2 பேரும் அவ்வளவு படிச்சவங்களா இருந்து 15 லட்சம் இப்போ கொடுத்தாச்சு. கொடுத்த அடுத்த ஒரு வாரத்தில் சொல்றாரு, சார் இல்லை நம்ம தப்பா புரிஞ்சுக்கிட்டோம், அது இவ்வளவு நகை இல்லை, 1 கோடி ரூபாயினுடைய நகை, அதனால 25 லட்சம் ரூபாய் கொடுத்துட்டோம்னா 1 கோடி ரூபாய் நகை வாங்கலாம்னு சொல்லி திரும்ப 10 லட்சம், இப்போ 25 லட்சம் போயிருச்சு. அப்படியே கொடுத்து 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 3 கோடி ரூபாய் கொடுத்துருக்குறாங்க. 3 கோடி ரூபாய். நீங்க நம்புவீங்களா? 2 பேருமே அவ்வளோ படிச்சவங்க. கண்ணீரா வருது. இப்ப என்னன்னா, வீட்டை வித்தாச்சு, எல்லாத்தையும் வித்துட்டு அந்த ஊர்லயே இருக்க முடியாம
இங்கே கோயம்புத்தூருக்கு ஒரு டைம் வந்தாங்க. 2 பேரும் அவ்வளவு பார்த்தா அவ்வளவு படித்தவங்க, அவ்வளோ பர்சனாலிட்டி. அப்படியே கண்ணீர் விடுறாங்க. 3 கோடி ரூபாய் ஏமாந்துட்டாங்க. இது எதனால அப்படின்னு சொன்னா, நமக்கு என்ன இல்லைன்னா அறிவில்லாமல், புத்தி இல்லாமல். ஆனா வேதம் சொல்லுது, இந்த தாவீதுக்கு மட்டும் புத்தி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், தாவீத பீஸ் பீஸா வெட்டி இருப்பான், சவுல் கொன்றிருப்பான். ஆனா தாவீது போன இடத்துல எல்லாம் புத்திமானாய் நடந்தான். அவன் மகா புத்திமானாய் நடந்தான். ஐயா எனக்கு ஒன்று கொடுங்க ஐயா, எனக்கு கிருபை தாங்க ஐயா, நான் எப்படி நடக்கணும்னா புத்தியா நடக்கணும், நான் புத்தியா நடக்கணும். இந்த உலகம் யாரை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறது. எங்க போனாலும் இப்ப தீய மனிதர்கள், எங்கேயுமே உண்மை இல்லை, உண்மை மறைக்கப்படுகிற ஒரு காலம், வெளி வேஷம் போடுகிற ஒரு காலம். பக்கத்து வீட்டில் குடியிருக்கிறவனை நம்ப முடியல, கூட படிக்கிறவனை நம்ப முடியல, 25 வருஷம் பழக்கமானவனை நம்ப முடியல. அப்படிப்பட்ட ஒரு மோசமான ஒரு உலகத்துல நம்ம வாழ்றோம். எப்ப எந்த மனுஷன் எங்க மாறுறானே நமக்கு தெரியாது. நமக்கு கர்த்தர் என்ன பண்ணணும்னா, கிருபையா நமக்கு அந்த அறிவை கர்த்தர் தான் தரணும். எத்தனை பிள்ளைங்க வாழ்க்கையை இழந்து நிற்கிறாங்க, எத்தனை குடும்ப வாழ்க்கையை இழந்து நிற்குது. காரணம் என்னன்னா, அறிவில்லாமல், புத்தி இல்லாம, ஞானம் இல்லாம கொண்டு போய் தன்னுடைய வாழ்க்கையே இழந்தாச்சு. ஆனா இனி கர்த்தர் இந்த ஜெபத்திற்கு பிற்பாடு அப்படி விட மாட்டார். 2 கைகளை மேல உயர்த்தி, தாவீது போன இடத்திலெல்லாம் புத்திமானாய் நடந்தான். தாவீது போன இடத்திலெல்லாம் மகா புத்திமானாய் நடந்தான். ஏசப்பா, ஏசப்பா, சத்தத்தை உயர்த்தி, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, எனக்கு கிருபை தருவீராக, எங்களுக்கு கிருபை தருவீராக, எங்களுக்கு கிருபை தருவீராக. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். அப்பா, அந்த கிருபை ஜெபிக்க ஜெபிக்க அந்த கிருபை உங்களுக்கு உண்டாகட்டும். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். தகப்பனே, அந்த ஞானத்தை இப்ப தாங்க ராஜா. யாருக்கு முன்னாடி நாங்க ஏமாறக்கூடாது, எங்க பிள்ளைங்க ஏமாறக்கூடாது. இயேசுவே, எங்க பிள்ளைகளுக்கு அந்த ஞானத்தை கொடுத்துருங்க ஆண்டவரே. புத்திமானாய் நாங்க நடக்கணும், மகா புத்திமானாய் நடக்கணும். தீய சக்திகள் எங்களுக்கு எதிராய் வரும்போது அதை கண்டுகொள்ளக்கூடிய ஒரு ஞானத்தை கர்த்தர் தரணும். தேவையில்லாத அந்த ட்ரீட்மெண்ட்டை பார்க்கும்போது கர்த்தர் எங்களுக்கு தேவையான ஞானத்தை அந்த இடத்துல தரணும். எந்த நேரத்திலையும் ஆண்டவரே, நாங்கள் ஞானமாய் நடப்பதற்கு இப்பொழுது ஆண்டவர் ஒரு இரக்கத்தை எங்களுக்கு செய்வீராகப்பா, செய்வீராகப்பா. புத்திமானாய், மகா புத்திமானாய், நீங்கள் புத்திமானாய் நடப்பீர்கள், நீங்கள் ஞானமாய் நடப்பீர்கள். நீங்கள் ஞான குறைவாய் நடந்ததை குறித்து உங்களை வருத்தப்படுத்தின அத்தனை பேருக்கு முன்பாகவும் உங்களை ஞானத்திலே தேறினவர்களாய், ஞானத்திலே தேறினவர்களாய் கர்த்தர் கிருபையாய் நல்ல கரங்களை தட்டி முழு பலத்தோடு ஆமென், ஹல்லேலூயா. இயேசுவே நீர் பெரியவர், இயேசுவே நீர் வல்லவர், இயேசுவே நீ பெரியவர், இயேசுவே நீ பரிசுத்தர். ஜீவ தண்ணீர் ஒரு மூச்சிலே ஜீவன் பெற என்னை நடத்தும். சொல்லுவோம், ஜீவ தண்ணீர் ஒரு மூச்சிலே ஜீவன் பெற என்னை நடத்தும். பாவிகள் ரோகிகள் ஐயா, பாவாத மக்களே துயா. பாவிகள் ரோகிகள் ஐயா, பாவாத மக்களே துயா. பாதகர் என் பாவம் போக்கவே பாதகன் போல் தொங்கி நீரல்லோ. பாதகன் என் பாவம் போக்கவே பாதகன் போல் தொங்கி நீர. இப்ப கைகளை மேல கட்டி இயேசுவே பாட பாட கிருபை. இயேசுவே கிருபைப்பா, கிருபைப்பா. இப்ப ஞானத்தில் உறைவிடமான கர்த்தர்
சொல்லுவோம். இயேசுவே நீரப்பா, ஸ்தோத்திரம். இயேசுவே இயேசுவே நீ வல்லவர். ஜீவ தண்ணீர் ஒரு மூச்சிலே ஜீவன் வர என்னை நடத்தும். ஜீவ தண்ணீர் ஒரு மூச்சிலே ஜீவன் வர என்னை நடத்தும். ஹல்லேலூயா. உங்க உணர்வுக்கெல்லாம் இந்த உலகத்துல மதிப்பில்லை. உங்க அழுகைக்கெல்லாம் இந்த உலகத்துல மதிப்பில்லை. நீங்க ஏமாந்து நிக்கிறதுக்கெல்லாம் இந்த உலகத்துல மதிப்பே இல்லை. இரக்கமில்லாத ஒரு உலகத்துல வாழ்றோம். இரக்கமில்லாத உலகத்துல வாழ்றோம். நீ எதுக்கு ஏமாந்தேன்னு தான் கேட்பாங்க. உங்களை ஏமாத்தினவங்களுக்கு எதுவும் இல்லை. ஏமாத்தினவங்களை போய் கழுத்தை பிடிக்க மாட்டாங்க. நீ எதுக்கு ஏமாந்த? வாலிப தங்கச்சிங்க தம்பிங்க எல்லாம் புரிச்சுக்கணும். நீ எதுக்குப்பா ஏமாந்த? இப்படிதான் கேட்பாங்க. அவ்வளவு ஒரு கொடுமையான ஒரு உலகம். காலேஜ் படிக்கிற ஒரு தங்கச்சி வந்து அவ்வளவு வெளியூர்ல இருந்து இங்க வந்திருக்கிறா. அவங்க அம்மா அப்பா விவசாயிங்க. அவ்வளவு நம்பி அந்த பிள்ளைய படிக்க வச்சா. இந்த பிள்ளை வந்து தெரியாம ஒரு பையன், அந்த பையன் வந்து ஊரூரா அந்த பிள்ளைய கூட்டிட்டு போயிட்டான். நிறைய ஊர்ல தங்க வச்சுட்டான். தன்னுடைய சரீரத்தையே கெடுத்துட்டான். இப்போ இந்த பிள்ளை என்ன சொல்லுது அப்படின்னா, நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கோ, நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கோ. அவன் என்ன சொல்றான்னா, நான் உன்கிட்ட கல்யாணம் பண்றது மாதிரி நான் உன்கிட்ட பழகவே இல்லையே. ஏய், என்னுடைய சரீரத்தையே நீ நாசம் பண்ணி இருக்கிற, நீ என்னடானா நீ இப்படி பழகல அப்படின்னு சொல்ற. ஆமா, நான் உங்ககிட்ட சொன்னனா இல்லையா? ஒவ்வொரு டைமும் தப்பு பண்ணும்போது நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன்? நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன், ஜஸ்ட் இது ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்னு சொன்னனா இல்லையா? ஏன்னா இதெல்லாம் இப்ப பேசுவாங்களான்னு கேட்டா, நான் ஏற்கனவே அதை ஃபிக்ஸ் பண்ணி தான் உங்ககிட்ட பேசிட்டு இருந்தேன். ஜஸ்ட் வந்து ஜாலிக்காக மட்டும்தான் உங்ககிட்ட நான் பேசினேன் அப்படின்னு அவ்வளோ இதுவா பேசுறாங்க. அப்படி கேட்ட நான் வந்து உன்னை கம்ப்ளைண்ட் கொடுப்பேன் அப்படின்னு சொன்னா, நீ சொன்னது எல்லாத்தையுமே நான் ரெக்கார்டு வச்சிருக்கிறேன். நான் உங்ககிட்ட பேசுறது எல்லாமே ரெக்கார்டு வச்சிருக்கிறேன். நீ வந்து 100% இஷ்டத்தோட தான், விருப்பத்தோட தான் நீ வந்து என் கூட நீ பழகுன அப்படின்றதுக்கு எல்லா எவிடன்ஸும் என்கிட்ட இருக்குது. இந்த பிள்ளைக்கு ஒண்ணுமே சொல்ல முடியல, ஒண்ணுமே சொல்ல முடியல. ஐயோ, கொடுமையான வாழ்க்கை. அவன் ஒன்றும் இல்லை, அப்படியே அவன் பாட்டுக்கு போயிட்டான். இந்த மாதிரி எத்தனை பேர் தெரியுமா, எத்தனை பேர் தெரியுமா? நம்ம தான் என்னமா இருக்கணும் அப்படின்னு சொன்னா, ஞானமா இருக்கணும். ஆண்டவருடைய பிள்ளைகளை ஞானமா இருக்கணும், புத்திமானா நடக்கணும், மகா புத்திமானா நடக்கணும். பாருங்க, சவுல் இந்த மாதிரி ஒரு பிளான் பண்ணியிருப்பான்னு தாவீதுக்கு தெரியுமா? தன்னுடைய மகள் வந்து மீகாள் வந்து தாவீதை லவ் பண்றது அவனுக்கு சந்தோஷமா இருந்துச்சாமா. கேள்விப்படும் போது தன்னுடைய பெத்த பிள்ளை தன்னுடைய தேசத்துல இருக்கிற ஒரு மனுஷனை லவ் பண்றது, ராஜாவுனுடைய பொண்ணு லவ் பண்றது அவனுக்கு சந்தோஷமா தெரிஞ்சாமா. ஏன் தெரிஞ்சிச்சு அப்படின்னு சொன்னா, இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்கறது மாதிரி கொடுத்து அவனை கொன்றலான்னு பிளான் பண்ணானாமா. அப்போ இப்படிப்பட்ட ஒரு மாமனாருடைய கையிலிருந்து தப்பு வைக்கிறது எவ்வளவு பெரிய பெரிய விஷயமா. ஆனா வேதம் சொல்லுது, தாவீது போன இடத்துல எல்லாம் புத்திமானாய் கர்த்தர் அவனோடு இருந்தார், அவன் புத்திமானாய் நடந்து கொண்டான். ஐயா, எனக்கு கிருபை தாங்கப்பா, எனக்கு கிருபை தாங்கப்பா. என்னதான் நீங்க ஸ்பிரிச்சுவல்ல இருந்தாலும் நல்லா நினைச்சுக்குங்க, ஸ்பிரிச்சுவல் அப்படின்றது ஒண்ணு, அகைன் வந்து இந்த கெஸ்டிங் ஸ்பிரிட் அப்படின்றது ஒண்ணு. ரொம்ப இத ஆண்டவருடைய பிள்ளைகள் இதை கொண்டு போய் கன்ஃபியூஸ் பண்ணிடக்கூடாது. சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா, இங்கேருந்து ஜெபம் பண்ணிட்டு போவாங்க, போகும்போதே ஒரு நல்ல வசனம் கிடைக்கும், நீ செய்கிறது நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே இவங்க எதையுமே யோசிக்க மாட்டாங்க. அதுதான் ஆண்டவர் வசனத்தில் பேசிட்டார்ல, அவ்வளோதான் கர்த்தர் சித்தம் அப்படின்னு. அங்கே எல்லாம் ஏட்டிக்கு பூட்டியா இருக்கும், வித்தியாசமா இருக்கும். அது ஒரு பார்ட்டு, இது ஒரு பார்ட்டு. அதனால ஆண்டவர் நம்மோட பேசுவார், அதே நேரத்தில் நமக்கு புத்தியாய் நடந்துக்கக்கூடிய ஞானத்தை தருவார். அதனால நீங்க ஒவ்வொருத்தரும் இன்னைக்கு ஜெபிக்கணும், கர்த்தர் உங்களை எப்படி நடத்தணும்னா மகா புத்திமானா, உங்க பிள்ளைகளை மகா புத்திமானா ஆண்டவர் அப்படி செய்வாராக. அந்த ஞானத்தை கர்த்தர் கிருபையாய் தருவாராக.